ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது. காரணம், பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்தமட்டிலே அரசின் மீது வைக்க முடியும். எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் அந்த புள்ளி விவரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே நாங்கள் 10 ஆண்டுகளிலே குறைவாக கடன் வாங்கினோம், ஆனால் நீங்கள் இந்த 4 ஆண்டுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். இதை குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றம் நடக்கின்ற போது சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அதேபோல அவைக்கும் நான் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன். இருந்தாலும் கூட அவர் மக்கள் மன்றத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு தவறான கருத்தை பதிய வைப்பதற்கு முற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த செய்தியாளர் வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். நீங்க 2011 எடுத்துட்டோம்னா இன்னைக்கு 2025. 2011 இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட கணக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு அன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் எக்கானமி எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1,02,000 கோடி தான். 1,02,000 கோடி தான் 2011. அப்ப நம்முடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பு 7,51,000 கோடியா இருந்தது. ஆனா இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு திட்டம், கடந்த ஆண்டு நம்ம கொடுத்த வரவு செலவுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,12,000 கோடி நமக்கு பட்ஜெட் சைஸ். அதே காலகட்டத்தில் நம்மளுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பு ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 31.55 லட்சம் கோடியா வளர்ந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை நீங்க இந்த புள்ளி விவரத்திலிருந்து பாப்பீங்க. 2011 நம்மளுடைய பட்ஜெட்டுடைய சைஸ் என்னவா இருந்தது, இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் சைஸ் என்னவா இருந்தது, அன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்னவா இருந்தது, இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தியுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடியதனுடைய நுட்பங்களை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும்.